பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 4ல் செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இலக்கணம் பொது மொத்தமாக 80 வினாக்கள் தான் இருக்குது. இந்த 80 வினாக்கள் மட்டும் படித்தாலே போதும், புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொதுத்தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் இயல் 1, இயல் 2, இயல் 3 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் செயற்கை நுண்ணறிவு. இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர். இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் வந்து வேர்ட்ஸ்மித். தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த வருடம் தொடங்கியது? 1980 தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த வருடம் தொடங்கியதுன்னா 1980. 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கருவியான எது சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்சன். 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கருவியான எதுனா வாட்சன் வந்து சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1. ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவை செயற்கை நுண்ணறிவு எனலாம். ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவை வந்து செயற்கை நுண்ணறிவு எனலாம். 1 வந்து சரிதான். செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியினால் யாருடைய தேவை கூடியுள்ளதுன்னா தரவு அறிவியலாளர்களின் தேவை. இல்லை, 2 சரிதான். 3. சீனா 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது. 3 சரிதான். சீனா 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது. 3 சரிதான். 4வது தொழிற்புரட்சி என்பது செயற்கை நுண்ணறிவு ஆகும். இல்லை, 4மே சரிதான். ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவை செயற்கை நுண்ணறிவு எனலாம். செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. சீனா வந்து 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது. 4வது தொழிற்புரட்சினா என்னன்னா செயற்கை நுண்ணறிவு. இதில் அனைத்துமே சரிதான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற பாடல் வரியை பாடியவர் பாரதியார். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற பாடலை பாடியவர் யார்னா பாரதியார். இந்தியாவின் பெரிய வங்கியான எந்த வங்கி இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வங்கினா பாரத ஸ்டேட் வங்கி. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி வந்து இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி உள்ளது. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர். இது முக்கியமானது. கீழ்கண்ட வாக்கியங்களை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீன நாட்டில் கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் துறைமுக நகர் உள்ளது. 1 வந்து சரிதான். சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 2 சரிதான். சீனாவில் உள்ள சிவன் கோயிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. சோழர்கள் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிவன் கோவில் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. இல்லை, 3 சரிதான். குப்லாய் கான்னா யாருன்னா சீன பேரரசு. இவரோட ஆணையின்படி தான் இந்த சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டது. இல்லை, 3மே சரிதான். 1, 2, 3 சரி. அடுத்தது பொறுத்துக. டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி, ப்ரௌசர் உளவி, சாஃப்ட்வேர் மென்பொருள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு சந்தைப்படுத்துதல். இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1. ELA என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். அடுத்த டாபிக் வந்து பெருமாள் திருமொழி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத
மாயம் விளையாட்டு, சுடினும்னா சுட்டாலும், மாளாதனா தீராத, மாயம்னா விளையாட்டு. இல்லை ஆப்ஷன் வந்து பி 2, 3, 1. பெருமாள் திருமொழி குறித்த கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். 1 வந்து சரிதான். பெருமாள் திருமொழியில் 105 பாடல்கள் உள்ளன. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இல்லை 4மே சரிதான். பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, குலசேகர ஆழ்வார். இதெல்லாம் தனித்தனி கொஸ்டினாகவே கேட்பாங்க. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா 105 பாடல்கள் உள்ளன. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுன்னா 5ஆம் திருமொழியாக உள்ளது. குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதில் இருக்க 4 பாயிண்ட்டுமே முக்கியமானது தான். ஆப்ஷன் வந்து டி 1, 2, 3, 4மே சரிதான். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாலக்காடு. குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள எந்த தெய்வத்தை அன்னையாக உருவகித்து பாடுகிறார்? உய்ய வந்த பெருமாளை. குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள எந்த தெய்வத்தை அன்னையாக உருவகித்து பாடுகிறார்னா உய்ய வந்த பெருமாளை. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தாள் என்ற பாடலின் ஆசிரியர்? குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தாள் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்த டாபிக் வந்து பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பரிபாடல் இது குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல். பரிபாடலில் எத்தனை பாடல் இருப்பதாக கூறியுள்ளனர் மற்றும் தற்போது பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளன அப்படின்றது ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 2வது இப்போ வந்து பரிபாடலில் எத்தனை பாடல்கள் வந்து நமக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 70 பாடல்கள் வந்து இருப்பதாக கூறியுள்ளனர். அதில் 24 பாடல்கள் வந்து கிடைத்துள்ளது. இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. விசும்பு. விசும்புனா வானம், ஊழி, யுகம், ஊழ், முறை, தன்பெயல், குளிர்ந்த மலை, ஆர்த்தர்ப்பு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு. பீடுனா சிறப்பு. ஈண்டி, தெரிந்து திரண்டு. இது அப்படியே ஆன்சரை ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. இதெல்லாம் பொருள் அறிகளில் கேட்பாங்க. விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை, ஆர்த்தறுப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா தெரிந்து திரண்டு. நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல். பரிபாடல். நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் என்னென்னா பரிபாடல். நம் பால்விதிகள் போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பில் நிரூபித்த ஆண்டு 1924 தான் நிரூபித்திருக்காரு. நம் பால்விதிகள் போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பில் நிரூபித்த ஆண்டு வந்து 1924. இதில் முக்கியமானது வந்து எந்த வானியல் வல்லுனர் அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்க வானியல் வல்லுனர் யாருன்னு கேட்டாங்கன்னா எட்வின் ஹப்பில். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1924. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். இல்லை விசும்புனா வானம்னு நம்ம பார்த்தோம். ஊழினா யுகம், ஊழ்னா முறை. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க கீரந்தையார். 1300 ஆண்டுகளுக்கு முன் அண்ட பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்க வாசகர். 1300 ஆண்டுகளுக்கு முன்
அண்டப்பகுதியை பற்றி எழுதியவர் யார்னா மாணிக்கவாசகர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார்னா மாணிக்கவாசகர். கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல் எதுனா பரிபாடல் தான். முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஏலாதி இது மூணுமே 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும். அடுத்தது பொறுத்துக. ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வளர்வானம், வினைத்தொகை, செந்தி, பண்புத்தொகை, வாரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஊழ் ஊழ்னா அடுக்கு தொடர், வளர்வானம்னா வினைத்தொகை, செந்தி, பண்புத்தொகை, வாரா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1 ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த டாபிக் வந்து விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. கொடுக்கப்பட்ட செய்திகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ளது. இந்த வளாகத்தில் 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது மூணுமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து அனைத்தும் சரி. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ளது. ஒன்று வந்து சரிதான். இது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில் இருக்குது. எந்த பகுதினா கோட்டூர்புரத்தில். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் எத்தனை காட்சி கூடங்கள் உள்ளன அப்படின்னு கேட்பாங்க. 10 காட்சி கூடங்கள் உள்ளன. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1988 நிறுவப்பட்டது. இது எல்லாமே முக்கியமானது தான். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள கோளாரங்கத்தில் எத்தனை பாகை அரைவட்ட வானத்திரை உள்ளது மற்றும் எந்த ஆண்டு அது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 2009 அமைக்கப்பட்டது. எத்தனை பாகை அரைவட்ட வானத்திரை உள்ளதுன்னா 360. ஆப்ஷன் வந்து பி. தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங். பக்கவாத நோயால் ஸ்டீபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்ட ஆண்டு 1963. பக்கவாத நோயால் ஸ்டீபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1963. ஸ்டீபன் ஹாக்கிங் மூச்சு குழாய் தரங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு 1985. மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு எப்போனா 1985. ஸ்டீபன் ஹாக்கிங் எதன் மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார்? எதன் மூலம் தன் கருத்தை வந்து கணினியில் தட்டச்சு மூலம் வெளிப்படுத்தினார்னா கண்ண தசையசைவு மூலம். பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான யாருடைய ஆராய்ச்சிகள் முக்கியமானவை? ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள். பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான யாருடைய ஆராய்ச்சிகள் முக்கியமானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள். ஸ்டீபன் ஹாக்கிங் எதன் அடிப்படையில் பேரண்டம் உருவான சான்றுகளை விளக்கினார்? எதன் அடிப்படையில் பேரண்டம் உருவான சான்றுகளை விளக்கினார்னா கணிதவியல் மூலம். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர். இது முக்கியமானது. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் யார்னா ஸ்டீபன் ஹாக்கிங். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன என்று கூறியவர். புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகள் எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன என்று கூறியவர் யார்னா ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். இது முக்கியமானது. கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா ஜான் வீலர். ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கருந்துளை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருந்துளைகளில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை.
இல்லை, மூணுமே சரியானது தான். கருந்துளைகளில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. இதில் அனைத்துமே சரிதான். ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கருந்துளை ஆராய்ச்சி எப்படி அழைக்கப்படுகிறது? ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கருந்துளை ஆராய்ச்சி எப்படி அழைக்கப்படுகிறதுனா ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று. ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்துளையினை எந்த ஆற்றலாக நிரூபித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படைப்பாற்றலாக. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடி ஐன்ஸ்டைன். ஸ்டீபன் ஹாக்கிங்கின் முன்னோடி யாருன்னா ஐன்ஸ்டைன். நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங். ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளின் கணித கோட்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. E=mc². கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஸ்டீபன் ஹாக்கிங் எதனோடு ஒப்பிட்டு உலகத்திற்கு கூறினார்? விண்மீன் இயக்கத்தோடு. கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஸ்டீபன் ஹாக்கிங் எதனோடு ஒப்பிட்டு உலகத்திற்கு கூறினார்னா விண்மீன் இயக்கத்தோடு. ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, அடிப்படை இயற்பியல் பரிசு, உல்ஃப் விருது. இதில் அனைத்துமே சரிதான். ஸ்டீபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்தார்? ஸ்டீபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலீலியோ நினைவு நாளில். ஸ்டீபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார்? ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தார். ஸ்டீபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலீலியோ. அதே மாதிரியே ஸ்டீபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார்னு கேட்டாங்கன்னா ஐன்ஸ்டைன் இறந்த நாளில் தான் பிறந்தார். தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறியவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். எந்த வருடம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்றார்? எந்த ஆண்டுனா 2012 பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற ஆண்டு எப்பனா 2012. ஸ்டீபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரப்பிய பலூனில் வானில் பறந்து தனது எத்தனையாவது பிறந்த நாளை போயிங் 727 விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார்? எத்தனையாவது பிறந்த நாள்னு கேட்டிருக்காங்க. 60வது பிறந்த நாளில் ஸ்டீபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரப்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளில் போயிங் 727 விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். இந்த பாடம் ஃபுல்லாகவே ஸ்டீபன் ஹாக்கிங் பற்றி தான் இருக்கும். ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 40 மொழிகளில். இது முக்கியமானது. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய எந்த நூல்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு 1988 வெளிவந்திருக்கு. இது எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 மொழிகளில். கடும்பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல், நகர்கருவூர் முன்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கடும்பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல், நகர் கருவூர் முன்துரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா அகநானூறு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது என்று கூறியவர் ஐன்ஸ்டைன்.
வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர்? ஸ்டீபன் ஹாக்கிங். இது முக்கியமானது. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்த டாபிக் வந்து இலக்கணம் பொது. இதோட பொது தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 4 முழுவதுமே பார்த்துருவோம். 6 அறிவுடைய மக்களை வந்து உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை என்றும் வழங்குவர். இதில் ஏதான் சரியானது? கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணையின் உட்பிரிவு பால். பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் மற்றும் பலவின் பால். உயர்திணையின் பால் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. அவை ஆண்பால், பெண்பால் மற்றும் பலர்பால். அக்ரிணையின் பகுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றன்பால் மற்றும் பலவின் பால். அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது வந்து ஒன்றன்பால், பலவற்றை குறிப்பது வந்து பலவின் பால். இல்லை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3, 4, 5மே சரிதான். இந்த கொஸ்டின் எல்லாமே 5 விதமாக கேட்கலாம். திணையின் உட்பிரிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பால். திணையின் உட்பிரிவு என்னன்னா பால். பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். பால் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. 5 வகைப்படும். என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். அடுத்தது உயர்திணையின் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. உயர்திணையின் பால் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னா அது 3 பிரிவுகள். என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். இது 3 தான். அடுத்தது அக்ரிணையின் பகுப்புகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமாக 2 பகுப்புகள் உள்ளன. ஒன்று வந்து ஒன்றன்பால், 2வது வந்து பலவின் பால். அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது வந்து ஒன்றன்பால், பலவற்றை குறிப்பது வந்து பலவின் பால். இதில் அனைத்துமே சரிதான். இடம் எத்தனை வகைப்படும்? இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது 3 தான். தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து நான், யான், நாம், யாம். ஏதான் சரியானது. தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருந்தாங்க. இது தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. வந்தான், சென்றால், படித்தனர். இந்த இலக்கணம் டாபிக்கு தனியாகவே உங்களுக்கு வீடியோ போடுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து வந்தான், சென்றால், படித்தனர். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் இலக்கண முறையுடன் அப்படின்னு கேட்டாங்கன்னா வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து வலு. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னென்னா வலுவமைதி. என் அம்மை வந்தால் என்பது என்ன வலுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே முக்கியமானது தான். என் அம்மை வந்தால் என்பது என்ன வலுவமைதினா திணை வலுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது பால் வலு அமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது வந்து பால் வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது வந்து என்ன வலு அமைதினா இடவலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வலு அமைதி.
கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பாட வேணும் என்பது மரபு வலு அமைதி. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறைவனிடம் வந்து குலசேகர ஆழ்வார் கூறியது. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். முகந்தெரியா நபரிடையே இளம்புரிய உறவுமுறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பர்னாந்து. முகந்தெரியா நபரிடையே இனம்புரியா உறவுமுறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் யார்னா டெபோரா பர்னாந்து. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதியார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது வந்து பால் வலு அமைதி. அடுத்தது வந்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இது வந்து என்ன வலு அமைதினா திணை வலு அமைதி. அடுத்தது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. நானோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 1 2 3 4 5 6. ஆப்ஷன் வந்து டி. இதோட பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பு இயல் 4 முழுவதுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 5 பார்க்கலாம்.